தியா மரண பயத்துடன் கௌதமை பார்க்க, இனி ஒரு தடவை என் வழியில் நீ வந்த, அதுதான் உனக்கு கடைசி நாள் எச்சரித்த கௌதம். காரை எடுடா. அர்ஜுன் காரை எடுக்க, பவித்ரா கௌதம் 2 பேரும் காரில் ஏற, அவன் என்னை அடிச்சுட்டு போகிறான், நீ பார்த்துட்டு கம்முன்னு இருக்க, நீ எல்லாம் ஒரு தம்பியாடா தியா கேட்க, அவராக இருக்கவே உன்னை அடிச்சுட்டு போகிறாரு, நானாக இருந்தால் உன்னை கொன்று இருப்பேன். சந்தோஷ், பார்த்து பேசு. பின்ன என்னக்கா, அவர் தான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டார்ல, சும்மா எதுக்கு அவரை சீண்டிக்கிட்டே இருக்க? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்ற. நீயும் நிம்மதியாக இரு, மற்றவங்களையும் நிம்மதியாக வாழ விடு. உனக்கு இந்த அசிங்கம்லாம் தேவையா? எழுந்து போய் காரில் ஏறு. பார்த்துக்கிட்டு இருந்த காயத்ரி, கடவுளே, கௌதமுக்கு எவ்வளோ கோவம் வருமா? அவர் மட்டும் நினச்சிருந்தா என்னையும் என் குடும்பத்தையும் எப்போவோ உரு தெரியாமல் அழிச்சிருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் எதுவுமே செய்யலை. நான் பண்ண பாவத்துக்கும் துரோகத்துக்கும் அவர் அமைதியாக இருந்ததே பெரிய விஷயம். இனிமே அவர் இருக்கிற பக்கம் கூட நான் போக மாட்டேன். ஆளாளுக்கு ஒரு பக்கம் போக, காரில் ஏறிய பவித்ரா கதவு ஓரம் உட்காந்துக்கிட்டா. கௌதம் அவளை நெருங்கி உட்கார, பவித்ரா அமைதியாக முகத்தை வெளியே திருப்பிக்கிட்டா. கார் கொஞ்சம் தூரம் போய் ஒரு வளைவில் திரும்பும்போது வேகமாக அந்த கார் மேலே ஒரு பொண்ணு ஓடி வந்து விழ, பின்னாடியே ஓடி வந்த அம்மா அவளை பிடிச்சி இழுக்க, ஏம்மா, நீங்கள் சாகிறதுக்கு எங்கள் கார் தான் கிடச்சிதா? பார்த்து வர மாட்டீங்க? அர்ஜுன் சத்தம் போட, மன்னிச்சிடுங்க தம்பி, மனநல சரியில்லாத பொண்ணு இப்படி ஓடி வந்துடுறா. அப்போதான் அர்ஜுன் அந்த அம்மாவை கவனிச்சான். சுந்தரி அக்கா, காரை விட்டு இறங்கினவன் நீங்கள் எப்படி இங்கே? அர்ஜுன் தம்பி. சுந்தரி அக்கா தேம்பி தேம்பி அழ, ஒரு நிமிஷம் இருங்கக்கா. காரை ஓரமாக பார்க் பண்ண கௌதமும் அர்ஜுனும் வெளியில் இறங்கினாங்க. என்னாச்சுக்கா, நீங்கள் எப்படிக்கா இங்கே? சுந்தரி தேம்பி தேம்பி அழ, அழாமல் விஷயத்த சொல்லுங்க. தம்பி, நான் என்னத்தை சொல்லுவேன்? இவளுக்கு படிப்பு வராதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்பா இல்லாத பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். உங்கள் வீட்டில் இருந்து வந்த பிறகு சரியான வேலையும் வருமானமும் இல்லை. வீட்டு வேலையை செஞ்சு தான் இவளை காப்பாற்றினேன். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த வருமானம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சுது. என்னை நச்சரித்து நகையை அடமானம் வச்சு ஒரு ஃபோன் வாங்கினா. அந்த ஃபோன்லேருந்து யார் யாருக்கோ பேச ஆரம்பித்தா. எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லை. வீட்டில் இருந்து இவ கல்யாணத்துக்காக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்ச நகையெல்லாம் திருடி திருடி யார் யாருக்கோ செலவு பண்ண ஆரம்பித்தா. என் கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல. ஒரு நாள் என்கிட்ட சொல்லாமல் அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போனா தம்பி. திரும்பி வரும்போது இப்படி பைத்தியமாக தான் வந்தா. அங்கே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அங்கே இருந்தவங்க தான் ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி என்னை வர வச்சாங்க. இவளை விட்டு வேலைக்கும் போக முடியல. விட்டுட்டு போனாலே எங்கேயாவது ஓடிடுவா. வீட்டில் பூட்டி வச்சாலும் கையில் கிடைக்கிறது எல்லாம் எடுத்து போட்டு உடச்சிட்றா. சங்கிலி போட்டு கட்டி வச்சாலும் கத்தி கூச்சல் போடுறா. சரியான வருமானம் இல்லை, வாடகை கொடுக்க முடியல. ஹவுஸ் ஓனரும் எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இவளை கூப்பிட்டு தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் அலைஞ்சேன். இப்போது இந்த கோவில் மண்டபத்தில் தான் தங்கியிருக்கோம். இவ கௌதம் தம்பிக்கு பண்ண பாவத்துக்கு நல்லா அனுபவிச்சிட்டா. அர்ஜுன் கௌதமை பரிதாபமாய் பார்க்க, ஏதாவது பண்ணுங்கண்ணா, அவளுக்காக வேணாம், சுந்தரி அக்காவுக்காக. பெருமூச்சு விட்ட கௌதம் உடனடியாக தன்னோட ஃபோனை எடுத்து யாருக்கோ கால் பண்ணான். அர்ஜுன்கிட்ட விஷயத்த சொல்லி காரை அங்கே விட சொன்னான். கார் போன இடம் உதவும் கரங்கள். அடடா, வாங்க கௌதம், ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. கொஞ்சம் பர்சனல் ஒர்க், அதனால் வர முடியல. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்கள் கௌதம். இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனநல சரியில்லை. இவளோட அம்மா, ஆதரவு யாரும் இல்லை.
நீங்கள் இந்த ஆசிரமத்தில் சேர்த்துக்க முடியுமா? கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? இவளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது இங்கே மாதம் மாதம் செக்கப்புக்கு டாக்டரெல்லாம் வருவாங்க. அவங்க மூலமாக ஏதாவது முன்னேற்றம் வருதான்னு பார்க்கலாம். அர்ஜுன், அந்த செக் புக்கை கொடு. 1,00,000 ரூபாய்க்கு செக் போட்டு ஆசிரம நிர்வாகிக்கிட்ட கொடுத்தான். அப்போது நாங்கள் கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம் கௌதம், உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. அர்ஜுன், கையில் எவ்வளோ கேஷ் வச்சுருக்க? ஒரு 5,000 ரூபா இருக்கும் அண்ணா. பவித்ரா, நீ? என்கிட்ட ஒரு 1,000 ரூபா இருக்கும். அவன் பர்ஸையும் செக் பண்ண ஒரு 5,000 ரூபா இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து சுந்தரிக்கிட்ட கொடுத்தவன். பத்திரமா இருங்க சொல்லிட்டு கிளம்ப சுந்தரி அவன் காலை பிடிச்சி கதறிட்டா. என் பொண்ணு உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு நல்லா அனுபவிச்சிட்டா தம்பி. இருந்தும் எங்களுக்கு உதவி செய்கிறீங்களே, உங்கள் மனசு யாருக்குமே வராது. பரவாயில்லக்கா, பத்திரமா இருங்க சொல்லிட்டு 3 பேரும் காரில் கிளம்ப அர்ஜுன் காரை எடுக்க கௌதம் காரில் ஏறி உட்காந்ததும் பவித்ரா கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். பவித்ரா அவன் பிடியிலிருந்து கையை இழுக்க முயல கௌதமின் பிடி இன்னும் இறுகியது. கொஞ்ச தூரம் போனதுமே கௌதம் பவித்ரா தோளில் சாஞ்சிக்கிட்டான். திடுக்கிட்ட பவித்ரா திரும்பி பார்க்க, நான் கொஞ்ச நேரம் சாஞ்சிக்கிறேன், எனக்கு இது பெட்டராக இருக்குது. மிரர் வழியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்த அர்ஜுனுக்கு உண்மையிலேயே இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவன் பழைய கௌதமை பார்க்குறான். கௌதம் வீட்டுக்கிட்ட வந்ததும், அர்ஜுன் நீ இறங்கிக்கோ, நான் பவித்ராவை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லைண்ணா, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் போக வேண்டாம், நான் போய் அண்ணியை ட்ராப் பண்ணுறேன். அர்ஜுன், சொல்கிறத மட்டும் செய். உன் அண்ணி முகத்தை பார்த்தியா? ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட கேள்விகள். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இனிமே அவகிட்ட நான் எதையும் மறைக்கிறதா இல்லை. உண்மையை சொல்கிறேன்னு கௌதம் ஏதாவது சொல்லி பவித்ராவை குழப்பிட போகிறான்னு அர்ஜுனுக்கு பயமாக இருந்துச்சு. பழசெல்லாம் இப்போ எதுக்குண்ணா? என்னை பாரு அர்ஜுன், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் வேண்டாம், அதை நான் விரும்பலை. அப்போ நானும் வரேன். எங்களுக்குள்ள யாரும் வேணாண்டா, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ இறங்கு. அர்ஜுன் தவிப்பாய் இறங்க கௌதம் டிரைவர் சீட்டுக்கு போனான். நீ இறங்கி முன்னாடி ஏறு கௌதம் சொல்ல பவித்ரா அமைதியாக உட்காந்துட்டு இருந்தா. ஒன்று தான் பவித்ரா சொன்னேன், இறங்கி முன்னாடி ஏறு. அர்ஜுன் முன்னாடி வேறு எதுவும் பேச அவளுக்கு விருப்பம் இல்லை. பேசாமல் இறங்கி முன்னாடி ஏறிக்கிட்டா. பவித்ராவை பரிதாபமாய் பார்த்த கௌதம், எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, ஒரு 10 நிமிஷம் இருக்கியா? நான் குளிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு நான் கொண்டு போய் விடுறேன். இல்லை பரவாயில்ல சார், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் ப்ளீஸ் எனக்காக. கம்பீரமான கௌதம் பவித்ராவிடம் ஒரு குழந்தையை போல் கெஞ்சினான். என்ன நினச்சானோ காரை விட்டு இறங்கினவன், அர்ஜுன் நீயே கொண்டு போய் விடு, நான் ஒரு 1/2 hour கழித்து போகிறேன், என் மைண்டு கொஞ்சம் சரியாகணும் சொல்லிட்டு கௌதம் காரை விட்டு இறங்கிட்டான். அர்ஜுன் பவித்ராவை வீட்டில் ட்ராப் பண்ண, அண்ணி நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க, ஒன்றே ஒன்று தான், அண்ணா ரொம்ப நல்லவர், அதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, நீங்கள் அவர் வாழ்க்கையில் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். உங்கள் அப்பா அம்மா யார் காலில் விழ சொன்னாலும் நான் விழறேன் என் அண்ணனுக்காக. அர்ஜுன் சார், ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? இல்லை அண்ணி, அண்ணா நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டாரு. உங்கள் மூலமாகவும் அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை தாங்குகிற சக்தி அவருக்கு இல்லை. அவனை புன்னகையோடு பார்த்தவள், இந்த 3 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, வியாழக்கிழமை வரும்போது உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன நீ சொல்கிறீங்க?
நிஜமாக தான் சொல்கிறேன். வியாழக்கிழமை உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பயப்படாமல் போங்க. நான் உங்களை நம்புகிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள் அர்ஜுன் சார். விளையாட்டா கூட அண்ணங்கிட்ட போய் சொல்லிடாதீங்க. அவரால் அதை தாங்க முடியாது சொல்லிட்டு அர்ஜுன் அங்கேருந்து கிளம்பிட்டான். யோசனையோடு வந்த பவித்ரா கதவை சாத்திட்டு போய் முதல்ல குளிச்சா. வீட்டுக்கு வந்த அர்ஜுன் கௌதம் குளிச்சுட்டு காஃபி குடிச்சிட்ருக்க, நீங்கள் அன்னைக்கு ஒரு ஊருக்கு போகலையா? இல்லை அர்ஜுன். ஏன்னா கூட போயிட்டு வரலாம்ல. அர்ஜுன், அவள் தனியாக போகிறேன்னு சொல்கிறா, போயிட்டு வரட்டும் விடு. சரி, இப்போ வாத அன்னி கூட இருங்க. நீங்கள் கிளம்புங்க. ஏன்டா இப்படி விரட்டுற? நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. அவனது நச்சரிப்பு தாங்காமல் கௌதம் பவித்ரா வீட்டுக்கு வந்தான். குளிச்சுட்டு வந்த பவித்ரா வாசல் கதவை திறக்க வெளியே கௌதம் நின்று இருக்கிறத பார்த்து ஒரு கணம் திடுக்கிட்டு போயிட்டா. நீங்கள் எப்போ வந்தீங்க? ஏன் இப்படி பயப்படுற? இப்போ தான் வந்தேன். பயம் இல்லை, திடீர்னு வந்து நிற்கவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, உள்ளே வந்து உட்காருங்க. காஃபி குடிக்கிறீங்களா? இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கீங்களா? நான் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். போயிட்டு வா. பவித்ரா கிச்சனில் காஃபி போட்டுக்கிட்டு இருக்க பின்பக்கமாக வந்து அவளை அணைச்சிக்கிட்டான் கௌதம். அவனோட கையை மெதுவாக விலக்கி விட்டவ, அந்த 3 பேரும் யார்? காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வந்து உட்காரு சொல்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்புறமா காஃபி குடிச்சிக்கிறேன். பாலை நிறுத்திட்டு வந்து அவன் பக்கத்தில் உட்காந்தா. பவித்ரா முகத்தில் அப்படி ஒரு தீவிரம். தியா என்னுடைய எக்ஸ் லவ்வர். காயத்ரி நான் தொட்டு தாலி கட்டின என்னுடைய முன்னாள் மனைவி. சுகந்தி சுந்தரி அக்கா பொண்ணு. என் மேலே அபாண்டமாக பழி சுமத்தி என்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போனவ.